எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைன் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து நம்மளோட கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். புதுசாக வந்து கிச்சனை வந்து பில்ட் பண்ண போகிறோம், இப்போ வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி ஹோல்டர் தான். ஸோ இப்போ நிறைய வந்து கட்லரி ஹோல்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வந்து பில்ட் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணிடுறாங்க இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்லரி ட்ரே மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ட்ரே வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து கட்லரி ஹோல்டர் மாதிரி தனியாக வந்து ஒரு பேஸ்கட்டோ இல்லை வந்து அதுக்குன்னு தனியாக ஹோல்டர் வச்சு நம்ம கவுண்டர் டாப்பில் மேலே வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கிளட்டராக இருக்கும். நமக்கு அந்த கவுண்டர் டாப்பே வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய கேஸில் என்னோடய கவுண்டர் டாப் சின்னது. ஸோ இதில் வந்து நான் ஒரு பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது நான் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா முன்னாடியே வந்து வீடு பில்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு வேளை மாடுலர் கிச்சனில் வந்துட்டு நீங்கள் ரெண்டலுக்கு கூட போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். இதில் நம்ம நிறைய வந்து வைக்கலாம். இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு நம்ம நிறைய வந்து ஸ்பூனு கரண்டி அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிச்சன் டூல்ஸே வந்து நிறைய இருக்கும். லைக் பீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு கோகோனட் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் நமக்கு குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேட தேவையில்லை. எல்லாமே ஒன்றா கிடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வேற கிடக்கும். அதே மாதிரி தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, குழந்தைங்களாம் வச்சுட்டு கடகடன்ட்டு வந்து குக்கிங் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரேயை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து எங்கே எது இருக்கோ பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரே வந்து அடியில் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து ஆர்கனைஸ் தான் பண்ண போகிறேன். அதுலேயே கொஞ்சம் கிளட்டரும் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு சில உடன் கரண்டியெல்லாம் வந்து கிடக்குது. அதெல்லாம் பெருசாக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் முன்னாடி வந்து ஜெர்மனி வந்த புதுசுலேருந்து வாங்கி வச்சது அந்த மாதிரிலாம் கிடக்கு. ஸோ அதனால் இப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போதே அப்படியே வந்து நான் கிளட்டரும் வந்து பண்ணிட போகிறேன். மெயினாக நம்ம வந்து கிச்சனில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேவைக்கு மட்டும் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சின்ன கிச்சனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நீட்டாக ரொம்ப மினிமலாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண தான் செய்வோம். ஏன்னா நானுமே அப்படி தான் ஒரு கரண்டி எடுத்தேன் அப்படின்னா அடுத்த தடவைக்கு இன்னொரு கரண்டி எடுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து கையில் கழுவும் போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய பாத்திரங்கள் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கே. இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 கரண்டி இல்லைனா 3 கரண்டியாக தேவைப்படும். ஏன்னா நான் வந்து டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3ஆவது தேவைப்படும். ஏன்னா காலையில் நம்ம ஒன்று எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து ஒன்று எடுப்போம். ஸோ இந்த மாதிரி 2 வந்து நம்ம ஒரு லோடு வந்து ஃபுல்லாக போடணும், டிஷ்வாஷரில் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். நைட்டில் தான் நான் எப்போயுமே வந்து டிஷ்வாஷர் வந்து போட்டு விடுவேன். அதனால எனக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஒரு கரண்டி 2-3 கரண்டி தேவைப்படும். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு போல் வந்து நம்ம விளக்குறதுக்கு வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது போக எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ளதை மட்டும் நான் வந்து கிளட்டர் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவைடர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. நம்மக்கிட்ட என்னென்னலாம் கரண்டி பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர் வந்து இந்த ஈக்கியா ஸ்டாண்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்டும் கூட நம்ம இதில் மேலே வந்து வச்சுக்கலாம். இது சைஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து அப் டு 12.5 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 அந்த சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து நமக்கு பெரிய பாட்டெலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வரைக்கும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பிளேட்டும் தான், எவ்வளோ பெரிய பிளேட்டாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிளேட் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே வந்து வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு பிளேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முன்னாடியே வாங்கினது. அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து இந்த பெரிய பாட் மாதிரி நம்ம பிரியாணிக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாட்டு கூட இது நம்ம இதில் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாட் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். பட் மெயினாக வந்து எனக்கு வந்து பாட்டுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இது பிளேட் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதை இந்த மாதிரி நம்ம அடுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம தூக்கி கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பெரிய பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வைக்கும்போது எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இது போக என்கிட்ட இன்னொரு ஒரு பிளேட்டு ட்ரே வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேட்லாம் வச்சோம் அப்படின்னா எனக்கு இந்த கபோர்டுக்குள்ளே வந்து வைக்க முடியலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் என்னால் கபோர்டுக்குள்ளெல்லாம் வந்து வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இது மெயினாக வந்து வாங்கினேன். ரொம்பவே எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிளேட் ரேக் தான் வந்து நான் அடுத்தது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது. இதுக்கு வந்து நான் சின்ன சின்ன பிளேட்லாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஈக்கியாவில் தான் வாங்கினேன். இதில் பெரிய பிளேட் வைக்கும்போது எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கபோர்டுக்குள்ளே வந்து இடிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோமா. ஸோ அதனால் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அந்த கபோர்டு இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து அது பண்ணவும் முடியாது நம்மளால். அதனால் நமக்கு எப்படியெல்லாம் வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. என்கிட்ட நிறைய வந்து சில்வர் பிளேட் தான் வந்து இருக்குது. செராமிக்கோ இல்லை பீங்கான் இந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். முன்னாடிலேருந்தே நான் நிறைய வந்து சில்வர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செராமிக் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னென்னா நமக்கு கவுண்டர் டாப்பில் இடம் இருந்தது, கவுண்டர் டாப் நல்லா வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சிங்க்குக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம இதை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்பவே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் இடம் பத்தாது அப்படின்றதுனால தான் நான் கபோர்டுக்குள்ளே தூக்கி வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேட் ஆர்கனைசர் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இதை பார்க்கும்போதே. ஸோ இந்த சின்ன சின்ன பிளேட் வச்சுருக்க ஸ்டாண்டை வந்து நான் முன்னாடி பெரிய பிளேட் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ட்ரேலையே வந்து அந்த இதுலேயே பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பிளேட் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா இதில் பிளேட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் எல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நிறைய வந்து ஸ்பைஸ் ஆர்கனைசர்லாம் வந்து நிறைய இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியிலேருந்தே வந்து இந்த அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மசாலா பொடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாட்டில்ஸில் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு மசாலா டப்பா வந்து வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வாசனை எல்லாம் வந்து போகிற மாதிரி தெரியுது. அதாவது சீக்கிரமாகவே அது போயிடுது. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கெல்லாம் பாட்டில்ஸ் யூஸ்
பண்ணிவிட்டு நம்மளோட வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டியில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுருக்கிறேன். அதை தவிர்த்து இன்னொரு ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் இந்த நம்ம பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சில்வரில் மாற்றணும், அது பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வரலான்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒவ்வொரு தடவை போகும்போது ஒன்று வந்து வாங்கிட்டு வருவேன். மொத்தமாக வந்து எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து தான் வந்து நம்ம கிச்சனை வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எல்லாமே சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரே டைம்லேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கினோம் அப்படின்னா நிறைய செலவும் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. இன் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஒருவேளை அது தேவைப்படாமல் கூட போயிடலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கம்மியாக வந்து வாங்கணும், அப்படி அதே மாதிரி நமக்கு அது வந்து கரெக்டாக யூஸ் ஆகணும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்பப்போ வாங்கினா கூட அது நமக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம தூக்கி வந்து அதை பரன் மேலே போடுறதோ இல்லை ஏதாவது அதுக்குன்னு ஒரு தனியாக இடம் கொடுத்து எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையை வந்து நான் பண்ணுறது கிடையாது. இப்போ நிறைய வந்து அந்த மாதிரி நான் வந்து யோசித்து தான் வந்து எதுவுமே வாங்குறது. முன்னாடி கூட ஒரு சில டைமில் நமக்கு பிடிச்சிருந்தா சில ஐட்டங்கள்லாம் வந்துட்டு வாங்குகிற பழக்கம் இருந்தது. பட் இப்போ ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா எதுவுமே வந்து பெருசாக நம்ம வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து இங்கே ஜெர்மனி வந்த பிறகு பார்த்து தான் எல்லாத்தையும் வாங்குறது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ரெண்டலில் தான் இருக்கோம். எப்போ வேணாலும் நம்ம வந்து கிளம்பி எந்த கண்ட்ரிக்கு போகலாம், இல்லை நம்ம ஊருக்கே கூட போகலாம். ஸோ அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஒரு சிலது நமக்கு வேணும்னா வாங்கிக்கிறது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வாசமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 1 இயர் வரைக்கும் நான் அது பாட்டுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த ஏலக்காய் தான் வந்து எங்கள் ஊர் சைடில் ரொம்ப வந்து நல்லா கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குமுளி சைட்லாம் வந்து போனோன்னா ஈஸியாகவே வந்து வாங்கலாம். அதுவும் நல்ல வாசத்தோடு இருக்கும். அதனால் வந்து குமுளி பக்கம் தான் எங்கள் ஊர். ஸோ அதனால் அப்படியே போயிட்டு அங்கே போகும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து சும்மா கூட போவாங்க. ஏன்னா ரொம்ப பக்கம் குமுளி அப்படின்றதுனால அப்படியே போயிட்டு வரும்போது ஏலக்காய்லாம் வந்து எஸ்டேட்லேருந்தே வந்து பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு வருவாங்க. அங்கேயே அவ்வளோ வந்து வாசமாக இருக்குங்க. அந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் சம்டைம்ஸ் வந்து இந்த வார்ட்ரூப்லலாம் கூட வந்து போட்டு விடுவேன். ஏன்னா வார்ட்ரூப்பில் போட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வந்து வராது. இங்கே வின்டர் டைம்லலாம் வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்து நம்ம வச்சிடணும். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கும்போது செய்யும்போதோ கொஞ்சம் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஒரு இடம் கொடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஃபி கப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பவுல்ஸ் கொஞ்சம் வந்து இருக்குது. அதுவுமே வந்து நிறையது சில்வரில் தான் வச்சுருக்கேன். இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷோ காஃபி குடிக்கிறது. பட் நான் எக்ஸ்ப்ரெஷோலாம் வந்து போட்டு குடிக்கிறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது மிச்சம் விழுகும். அந்த மாதிரி ஒரு 2 மடக்கு குடிக்கிற அளவுக்கு இந்த கப்பு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மெயினாக வாங்கினது. பெரிய கப்பாக எடுத்து யூஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப வந்து கம்மியாக வந்து குடிக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆக்சுவலாக வந்து காஃபி டீ இது எல்லாத்தையும் வந்து எனக்கு இல்லைனா கூட வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை, அந்த மாதிரி கேட்டகரி தான் நான். இருந்தால் குடிச்சிக்கிறது, இல்லைனா இல்லை அப்படின்னு. அதுக்குன்னு தனியாக வந்து நான் போட்டுலாம் வந்து குடிக்கணும் அப்படின்லாம் வந்து என்றைக்கும் நினச்சதில்ல. என் ஹஸ்பண்டுக்கு போடும்போது அதில் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் விழுந்ததுன்னா அதை குடிப்பேன், அவ்வளவுதான். ஸோ என்னோடய கப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கவுத்தி வச்சுறது. ஏன்னா டிஷ்வாஷரில் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் நீட்டாகவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து நீட்டாக இருக்கும். தேவைப்படுறது மட்டும் எடுத்துக்கலாம். 2 பேருக்கு இவ்வளோ கப்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் சம்டைம்ஸ் வந்து திடீர்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அந்த மாதிரி வந்து யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தேவைப்படும் அப்படின்றதுக்காக தான் இது வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ போயிட்டு நம்ம கடையில் போய் டக்குன்னு வாங்கவும் முடியாது. அதே மாதிரி வந்து வீட்டில் தூரமாக வந்து எங்கேயே எடுத்து வச்சாலும் அதை போய் தேடிட்டு இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு 4-5 கப்பு எக்ஸ்ட்ராவே தான் சேர்த்து வச்சுக்கிறது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டம்ளர் தான். நமக்கு வந்து எனக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் குடிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம நார்மலில் நம்மளோட செம்பில் குடிக்கிறது இதை தவிர்த்து நம்ம வந்து எப்போயுமே சிப் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி. அதனால் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி சில்வர் டம்ளரும் வந்து இருக்குது. என்னதான் நம்ம வந்து கப்பில் வந்து காப்பி குடித்தாலும் சில்வர் டம்ளரு அந்த பவுலில் வந்து வச்சு ஆற்றி குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து எப்போயுமே இந்த மாதிரி ஆற்றி குடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டம்ளர் வச்சுருக்கேன். அண்ட் இதில் ஒரு டம்ளர் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் அம்மாவோட டம்ளர். ஸோ எனக்கு வந்து 2-3 பொருள் வந்து எங்கள் அம்மாவோடது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி வந்து நிறைய ஊரில் வந்து இருக்குது. எங்கள் அம்மாவோட பொருள் நிறைய கிடக்குது எங்கள் வீட்டில். ஸோ எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து பிரித்து வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவோட பொருள். ஸோ நான் இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எப்போயுமே இந்த மாதிரி பவுல்ஸ் வாங்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப பழசு தான், எங்கள் அம்மாவோடது. கிட்டத்தட்ட வந்து 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஆர்கனைசர் தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தாலே போதும். நமக்கு வந்து கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சா கூட சம்டைம்ஸ் வந்து அது வந்து கீழே விழுந்துரும். அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து ஏதாவது பொருள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை தட்டி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சிடலாம். இதை தூக்கி கூட நம்ம வந்து கபோர்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதாவது எம்டி பாட்டிலாக இருந்தால் கபோர்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படியேவும். இல்லை தண்ணிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டெய்லி வந்து குடிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே ஒரு ஓரமாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நமக்கு அந்த தண்ணி காலையிலே சில பேர்லாம் வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வின்டர் டைமில் இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிறது தான். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கும்போது நமக்கு அது வந்து தேவைப்படும் போது அதை தூக்கி நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து வச்சுக்கலாம். நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேண்டம் பாக்ஸில் என்னோடய ஸ்மூதி மேக்கர்லேருந்து மிக்சி ஜாரு இது எல்லாமே வச்சுருக்கேன். என்னோடய மிக்சி மட்டும் எனக்கு வைக்கிறதுக்கு வந்து இதில் இடம் பத்தலை. எனக்கு இன்னொரு டேண்டம் பாக்ஸ் எதுலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்ததுனால என்னோடய மிக்சி வந்து நான் வெளியில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன், கவுண்டர் டாப்புக்கு அந்த சைடில். மற்றபடி வந்து ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸர்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்னோடய கெட்டில் வந்து நான் வின்டர் டைமில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாத்தையும் வந்து இப்போ நமக்கு பெருசாக கெட்டில் வந்து தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸரு, அப்புறம் என்னோடய ஸ்மூதி மேக்கருக்கான அந்த பவுல்ஸு இதெல்லாமே வந்து இருக்குது. அந்த பாட்டில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன். என்கிட்ட இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கி. ஜெர்மனி வந்த புதுசுலே வாங்கிட்டேன். பாஷோட பிராண்டு தான். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு குக் பண்ணும்போது சரி, எனக்கு வந்து ஏதாவது கேரட் துருவுறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் இந்த ஃபுட் ப்ராசஸர். அண்ட் ரொம்ப நல்லாவும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே 1 இயர் கிட்ட நாங்கள் இருந்தோம். அப்போ நல்லாவே யூஸ் பண்ணேன். இங்கே யூஸ் பண்ணுறதை விட அங்கே வந்து நல்லாவே யூஸ் பண்ணேன். ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ அதனால் திருப்பி இங்கே நான் ஜெர்மனி வரும்போது அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர் பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அது தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து நான் புதுசாக வாங்கும்போதே வந்து ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே தான் நமக்கு சமைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து வச்சுருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கபோர்ட் மாதிரி தனியாக கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பேண்ட்ரி வைக்கிறதுக்குன்னே. மேலே வந்து எனக்கு கொஞ்சமாக அந்த ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கீழே 2வது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி எடுக்கக்கூடியதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு ரொம்ப ரேராக எடுக்கக்கூடியதெல்லாம் பின்னாடி வந்து வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய ஆர்கனைசர்லாம் இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்குனே அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். பட் எனக்கு அது வந்து பெருசாக எனக்கு தேவைப்படலை. அதனால் ஒரு இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளேயே வந்து பாட்டில்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அதுலேயும் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து அண்டர் சிங்க் ஆர்கனைசேஷன் தான். ஸோ எப்போயுமே வந்து சிங்க்கு அடியில் வந்து நிறைய பொருட்கள் நம்ம ஊர்லலாம் வந்து வைக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு அப்படி இல்லைனா வந்து டஸ்ட்பின் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா டஸ்ட்பின் வந்து நான் இங்கே வைக்கிறது இல்லை. எனக்கு இந்த இடம் வந்து பத்தாது. ஏன்னா இங்கே வந்து குப்பைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து தான் வந்து போடணும். அதனால் வந்து எனக்கு இந்த இடம் பத்தாது. அதனால் அதை வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கட் வச்சுட்டு இதில் வந்து என்னோடய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு டிஷ்வாஷருக்கு தேவையான லிக்விடு டேப்லெட்டு எல்லாமே இங்கே தான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈரம் படிஞ்ச மாதிரியே வந்து இருக்கும். அப்படின்றதுனால தான் அடியில் வந்து ஒரு மேட் மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஏதாவது வந்து ஈரம் படிஞ்சால் கூட நம்ம அது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மேட் வந்து அடியில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த சிங்க்குக்கு பின்னாடி உள்ள அந்த வாலில் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப வந்து ஈரநப்பல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் நிறைய தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்குது, அப்படி இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், அது முன்னாடியிலேருந்தே அப்படி தான் இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து அதை அப்படியே விட்டாச்சு. இந்த வீடு வந்து நாங்கள் காலி பண்ணும்போது தான் அவங்க வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நாங்கள் நிறைய தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால வந்து அந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்றதுனால பேசாமல் நாங்கள் இருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நான் விளக்குறதுக்கு தனியாக அந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சுருக்கேன். அதை மட்டும் வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிக்விட் மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெறும் தண்ணி வந்து வச்சுருக்கேன், எப்போயாவது சும்மா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்காக வெறும் தண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷருக்கான அந்த கட்லரி ஹோல்டர் தான், நம்ம உள்ளே வைக்கணும். நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால் வந்து அதை தூக்கி வெளியில் தான் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு ஸ்டைலிங் அண்டு டெக்கோர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு எதையாவது ஒரு பூவையோ எதையாவது வந்து வாங்கி வைக்கிறது தான் வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் இந்த மாதிரி 1-2 வந்து வாங்கி வச்சுக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து அதிக நேரம் இருக்கிற என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வந்து குரலி வித்தை காமிக்கிற மாதிரி ஏதாவது டெக்கோர் பண்ணி வச்சாதான் அந்த கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளால் சமைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வரும்னு வச்சுக்கலாமே. சில டைம்லாம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், ஆனாலும் அன்றைக்கி நம்ம குக் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது 1-2 கண்ணில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வந்து மனசுக்கு கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் நான் வந்து வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து கடைக்கு போயிருந்தப்போ என் ஹஸ்பண்டே வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்டு இதை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ வாயிலிருந்து வரும்போதே நம்ம அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியாச்சு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அது மட்டும் இல்லாமல் அதோட கலர்லேருந்து அதோட கோட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டென்ட் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.